வெள்ளி அதிகாலை மறுவாழ்வு தரும் மகா அற்புத ஜெபம். ரூத் தன் கணவன், செல்வம், தேசம் என எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையோடு ஒரு அந்நிய தேசத்திற்கு வந்தவள். ஆனால் அவளுடைய விசுவாசமும் உழைப்பும் அவளுக்கு இழந்த அனைத்தையும் விட மேலான ஒரு வாழ்வை தந்தது. தேவன் அவளை போவாசின் மூலம் ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு புதிய குடும்பத்தையும் அரச வம்சத்தின் ஆசீர்வாதத்தையும் தந்தார். பரிசுத்த ஆவியின் ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே, இந்த விடியற்காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம். வனாந்தரம் போன்ற ரூத்தின் வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்றின உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் என் இல்லத்தை நிரப்பட்டும். நீர் ஒருவரே என் கண்ணீரை துடைத்து எனக்கு புதிய விடியலை தருபவர். ஆராதனை உமக்கே. சகல காரியங்களுக்குமான மகா பயனுள்ள ஜெபம். மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வெள்ளி அதிகாலை வேளையில் தன் வாழ்வின் கசப்புகளை தாங்கிக் கொண்டு உம்மை பற்றி கொண்ட ரூத்தை போல நானும் என் பாரங்களோடு உம் பாதத்தில் விழுகிறேன். இழந்த உறவுகள், நஷ்டப்பட்ட பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பற்ற எதிர்காலத்தை எண்ணி என் ஆத்துமா தவிக்கிறது. நான் யூதாவின் வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பின் வம்சத்தாரை ரட்சித்து அவர்கள் மேல் எனக்கிருக்கிற இரக்கத்தினால் அவர்களை திரும்ப குடியேற்ற பண்ணுவேன். நான் அவர்களை கைவிடாதிருந்தது போல் அவர்கள் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். சகரியா 10:6 என்ற உன்னதமான வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வின் சிதைந்த பகுதிகளை இன்று காலை நீர் சீர்படுத்துவீராக. ரூத்தின் வாழ்வை மாற்றியது போல என் வறுமையை நீக்கி என் இழந்த கௌரவத்தையும் செல்வத்தையும் எனக்கு திரும்ப தந்து ஒரு மகா பெரிய அதிசயத்தை செய்யும்படி உருக்கமாக வேண்டுகிறேன். அதிசயங்களின் நாயகரே, இயேசு கிறிஸ்து அன்று தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தட்டுப்பாட்டை நீக்கியது போலவும் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தது போலவும் என் வாழ்வின் சகல பற்றாக்குறைகளையும் இன்று உமது மகிமையினால் நிறைவாக்குவீராக. என் சரீரத்தில் வேரூன்றியிருக்கும் தீராத நோய்கள் மற்றும் மருத்துவர்களால் நிச்சயம் முடியாது என்று சொல்லப்பட்ட பலவீனங்கள் யாவற்றையும் உமது தழும்புகளால் இன்று காலை சுகமாக்குவீராக. என் குடும்பத்தை பிடித்துள்ள தீர்க்க முடியாத கடன் சுமைகள் மற்றும் வறுமையின் சாபங்கள் இன்று காலை பனி போல உருகி மறையட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சூழ்ந்துள்ள இருளின் மேகங்களை அகற்றி அவர்களுக்கு ஒரு ராஜரீக மேன்மையை தாரும். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்ற உமது வார்த்தையின்படி என் அந்தரங்க கண்ணீருக்கு இன்று ஒரு பதிலை தாரும். இந்த நாள் முழுவதும் உமது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்னால் சென்று நான் கையிடும் காரியங்கள் யாவிலும் ஒரு வியக்கத்தக்க லாபத்தையும் வெற்றியையும் காண செய்வீராக. இன்று மாலை நான் இல்லம் திரும்பும் போது ரூத்தை போல நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்ற மகா பெரிய சாட்சியோடு நான் உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.